பண்றாரு, அவனை ஒரு புது சிருஷ்டியாக்கி அவனுடைய பழைய வாழ்க்கையை என்ன பண்றாரு, முற்றிலுமாக மாற்றி அவனுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி இருக்க அவனோட ஐடென்டிட்டி என்னது, அவன் ஒரு கொலைக்காரன். இப்ப கர்த்தர் அவனை புது சிருஷ்டியாக்கின பிறகு அவனை அழைத்து உனக்கு என்று நான் இந்த ஒரு வேலையை வைத்திருக்கிறேன் அப்படின்னும் போது அவன் அதை ஏத்துக்கிட்டு அதை பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஐடென்டிட்டியை மொத்தமா மாத்திடுறாரு இல்லையா. அவனுடைய பாஸ்ட் இப்ப யாரும் வந்து யாருக்கும் பெருசா மோஸ்ட்லி தெரியாது, தெரிஞ்சாலும் அது வந்து என்ன சொல்றது, அதையே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ மோசே அப்படின்னும் போது நமக்கு யாரும் அவன் கொலை செஞ்சுட்டு போனவன் இல்ல அவன் வந்து எகிப்தியர் வீட்டுல வளர்ந்தவன் அப்படின்றது கூட நமக்கு ஞாபகம் வராது. அவன் வந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின ஒரு பெரிய லீடர். அவன் கர்த்தரோட வந்து ஒரு சிநேகிதனை போல வந்து வாழ்ந்தான். முதல் 5 புஸ்தகத்தை எழுதின மோசே அப்படின்ற போல கர்த்தர் அவனை மாற்றின பிறகு அவன் எப்படி வாழ்ந்தானோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்றோம் இல்லையா. அதே போல தாவீதும் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, தாவீது என்னது, ஆடு மேய்க்கிறவன் இல்லையா. அவன் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தான், ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்ப கர்த்தர் வந்து அதுக்கப்புறமா தாவீது அழைத்து அவன் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து